ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சிம்பிளான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்கிற ரெண்டு பொருளை வச்சு சட்டுன்னு இந்த ஸ்வீட் ரெசிபி பண்ணிடலாம். அதுக்கு என்னென்ன தேவைன்னா, கோதுமை மாவும் சர்க்கரை மட்டும் இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்வீட்டை வந்து செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு தேவையான அளவு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். அடுத்து வந்து தேவையான அளவு சர்க்கரையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பிஞ்ச் அளவு வந்து உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு சோடா உப்பும் வந்து ஏலக்காய் பொடியும் வந்து போட்டுக்கலாம். என்கிட்ட இல்லாதனால அது போடலை. அடுத்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க. கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் வேண்டாம், ரொம்ப கெட்டியாகவும் வேண்டாம். இந்த பதத்துக்கு கரைச்சி எடுத்தால் போதும். கட்டி இல்லாமல் மட்டும் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து கேஸ் ஆன் பண்ணி ஒரு வானிலையை வச்சு அதில் வந்து நம்மளுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து சூடான உடனே நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாவை வந்து ஸ்பூனில் எடுத்து ஊற்றி சிம்மில் வச்சு 2 சைடும் வந்து வேக வச்சு எடுத்தால் சூப்பரான ஸ்வீட் வந்து ரெடி ஆயிருங்க. இதுக்கு வந்து எங்கள் ஊர் சைடு வந்து சுசியாப்பம்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊர் சைடு வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பொசுன்ட்டு வந்து சுசியாப்பம் வந்து வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி